ஒருநாள் ஒரு காகம் சுவையான சீஸ் துண்டை கண்டது. அது சீஸை பிடித்து ஒரு உயரமான மரத்தின் உச்சிக்கு பறந்தது. இது என் விருந்து, காகம் நினைத்தது. நான் சந்தோஷமாக சாப்பிட விரும்புகிறேன். அந்த சமயத்தில் ஒரு புத்திசாலி நரி காடு வழியாக நடந்து வந்தது. நரி காகத்தை சீசுடன் பார்த்ததும் கண்கள் மின்னின. நல்ல வாய்ப்பு, காகத்தை ஏமாற்றி அந்த சீஸை நான் பெற்றுவிடலாம். நரி சிந்தித்தது. நரி மரத்தின் அடியில் அமர்ந்து இனிமையான குரலில் பேசியது. அன்பே காகம், உன் இறகுகள் அழகாக இருக்கின்றன. உன் கண்கள் பிரகாசமாக இருக்கின்றன. உன் குரல் நிச்சயமாக அழகாக இருக்க வேண்டும். எனக்காக பாடுவாயா? காகம் பெருமையுடன் சொன்னது. நான் பாடுகிறேன். நரி என் குரலை கேட்க வேண்டும். காகம் தனது வாயைத் திறந்ததும் சீஸ் நேராக நரியின் வாயில் விழுந்தது. நரி சீஸை விழுங்கி சிரித்தது. சில நேரங்களில் புத்திசாலி பறவைகளும் போலியாக புகழ் கேட்டால் ஏமாற்றப்படுவார்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். காகம் வெட்கமடைந்து நினைத்தது. நான் என் பெருமையால் கவனமின்மை காட்டினேன். இனி போலியான புகழைப் பற்றி கவனமாக இருக்கிறேன். அந்த நாள் முதல் காகம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. பாராட்டுக்கள் அழகாகவே இருக்கலாம், ஆனால் அவை உங்களை கவனக்குறைவாகச் செய்யக்கூடாது. பரந்த தங்கப் பாலைவனத்தில் சூரியன் பிரகாசமாக ஒளிர்த்தது. மணல் கண்கள் எட்டிய தூரம் வரை பரவியிருந்தது. குன்றுகளுக்கு இடையில் ஒரு ஒட்டகம் அமைதியாக தனது சுமையை சுமந்து மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. பாலைவனம் அமைதியாக இருந்தாலும் வாழ்க்கை மெதுவாகவும் சீராகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் திடீரென மணல் புயல் வந்தது. காற்று மிக வேகமாக வீசியது. மணல் சிறிய அலைகள் போல சுழன்றது. மற்ற விலங்குகள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் பயந்து ஓடின. ஆனால் ஒட்டகம் அமைதியாக இருந்தது. கவனமாக ஒரு பாதுகாப்பான பாதையை கண்டுபிடித்து மற்ற விலங்குகளை குன்றுகளுக்கு பின்புறம் இருக்கும் சிறிய பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தியது. புயல் முடிந்த பிறகு எல்லா விலங்குகளும் பாதுகாப்பாக இருந்தனர் மற்றும் நன்றியுடன் இருந்தனர். விரைந்து ஓடுவதோ பயப்படுவதோ உதவாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். மெதுவாக நடப்பதும் கவனமாக சிந்திப்பதும் அமைதியாக இருப்பதும் சவால்களை எதிர்கொள்ள உதவும். பிறகு ஒட்டகம் ஒரு சிறிய பசுமை இடத்தை அடைந்தது. புதிய தண்ணீர் மற்றும் பச்சை தாவரங்கள் காத்திருந்தன. ஒட்டகம் மெதுவாக ரசித்தது, குடித்தது. அருகே சில பாலைவனப் பறவைகள் மகிழ்ச்சியுடன் சுற்றி சத்தமுடன் பறந்தன. ஒட்டகம் அவற்றுடன் தனது நிழலை பகிர்ந்தது. பறவைகள் நன்றியுடன் இன்னும் சத்தமுடன் பறந்தன. நாள் முடிவடையும் போது பாலைவனம் வெப்பமாக இருந்தது. ஆனால் ஒட்டகம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. அவசரப்படவில்லை. சூரியன் அஸ்தமிக்கும்போது வானம் ஆரஞ்சும் இளஞ்சிவப்பும் நிறங்களாக மாறியது. ஒட்டகம் ஓய்வெடுக்க ஒரு மென்மையான இடத்தை கண்டுபிடித்து கண்களை மூடி அமைதியாக தூங்கியது. இரவு வானில் நட்சத்திரங்கள் மெதுவாக தோன்றின. குளிர்ந்த காற்று பாலைவனத்தை சுகமாக செய்தது. ஒட்டகம் கனவுகளில் மீண்டும் ஒரு பிரகாசமான நாளை பார்வையிட்டது. பொறுமை, அமைதி மற்றும் பிறருக்கு உதவுவது பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும்.